தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் சென்ற மாநகர பேருந்து சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பரத். பரத், இந்த விபத்து எப்படி நடந்தது? யாருக்கேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? விபத்து தொடர்பான முழு விவரம். செங்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து தடம் எண் 104 பேருந்தானது தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பேருந்து மதுரவாயல் கடந்து இந்த வானகரம் சுங்கச்சாவடி நெருங்கும் போது அங்க இருக்கக்கூடிய இந்த சாலையிலிருந்து அருகே இருக்கிற சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்திருக்கிறது. அதாவது இந்த சாலை என்பது இருக்கிற 20 அடி உயரத்தில் இருக்கும். கீழே சர்வீஸ் சாலையானது செல்லும். மேம்பாலம் அருகே இருக்கக்கூடியதனால் இது மேடான பகுதியாக காணப்படுகிறது. இதனால் அந்த சாலையில் வரும்போது திடீரென அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகே இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் விழுந்திருக்கிறது. அப்போது அவ்வழியாக வந்து ஆட்டோவின் மோதியதால் அந்த ஆட்டோ ஓட்டுநர் தினேஷ் என்பவர் உயிர்ந்திருக்கிறார். அதே போன்று இந்த பேருந்தில் ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் சிறிய காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் வந்தவர்கள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படவில்லை. சிறு காயங்களோடு தப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்டோவில் வந்தவர் மீது இந்த பேருந்தானது விழுந்ததனால் அவர் சம்பவ இடத்திலேயே விழுந்திருக்கிறார். அதே போன்று அந்த அருகே இருக்கக்கூடிய கடையில் முட்டி இந்த பேருந்தானது நின்றிருக்கிறது. அந்த கடையில் இன்று விடுமுறை என்பதன் காரணமாக அந்த கடையில் யாரும் இல்லை. இதனால் அங்கேயும் உயிர் பலியானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பேருந்து விபத்து காரணமாக அந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக வந்து அருகே இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்து அந்த கடையில் முட்டி ஆட்டோவில் மோதி இருக்கிறதுனால் இந்த விபத்தானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அருகே இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் காவலர்கள் வந்து அங்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருந்தவரை அருகே இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். அதே போன்று உயிரிழந்தவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த விபத்து காரணமாக அந்த சர்வீஸ் சாலையில் முழுவதுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. உடனடியாக கிரேன் இயந்திரம் மூலம் அந்த பேருந்தை அங்கிருந்து அகற்றும் பணியானது தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து காரணமாக இந்த தாம்பரம் மதுரவாயல் புறவழி சாலையில் பெரும் போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்தும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.